ஆனால் அரசாங்கத்தை உருவாக்கின்ற மக்கள் ஏன் வேடிக்கை பார்க்கிறார்கள்? ஒவ்வொரு முறையும் போராட்டம். இதோ இந்த இடத்திலே போராடி கொண்டிருக்கிறோம். இந்த இடம் இந்த போராட்டம் மட்டுமல்ல, இந்த இடத்தில் அவர்களுக்கு வேலை செய்ய காத்திருக்கிறோம். இல்லாத பட்சத்தில் அனைவரும் 2 இயக்கங்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு நம்முடைய பயணம் தொடரும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், இந்தியன் பீப்புள்ஸ் பார்ட்டியின் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், கல்வி கொள்ளையை தடுத்து நிறுத்தும் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், தனியார் கல்வி வியாபாரிகளே, அரசு நிர்ணயித்த கட்டணத்தை மீறி அதிகம் வசூலிப்பது நியாயம் தானா? நியாயம் தானா? ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், கல்வி கொள்ளையை தடுத்து நிறுத்தும் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், கல்வி கொள்ளையை தடுத்து நிறுத்தும் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். விடக்கூடாது, விடக்கூடாது, கல்வியின் பெயரால் கொள்ளை அடிக்கும் திருட்டு கொள்ளையை தடுத்து நிறுத்தும் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். தமிழக அரசே, தமிழக அரசே, சட்ட விதி மீறல் செய்யும் பள்ளிக்கூட நிர்வாகங்களை அரசே உடனே எடுத்து நடத்து. நல்ல கல்வி கொடுப்பதற்கு, நல்ல தலைமுறை வளர்ப்பதற்கு தமிழக அரசே நடவடிக்கை எடு. ஏற்கனவே அதிகமாக பள்ளி கட்டணங்களை வசூலித்து பெற்றோர்களால் புகார் செய்யப்பட்டு தமிழக அரசு தலையிட்டு அதற்கு ஒரு குழுவை நியமித்து அந்த குழுவின் சிபாரிசின் பெயரில் அந்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு பள்ளிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தும் அந்த உத்தரவை இன்று வரை நிறைவேற்றாத பள்ளிகளை உடனே அரசுடைமையாக்கி அந்த பள்ளிகளை அரசு எடுத்து நடத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்திய மக்கள் கட்சி சார்பாக நடத்திக் கொண்டிருக்கிறோம். சட்ட விதிமீறலுக்கு புறம்பாக நடக்கின்ற அனைத்து கல்லூரி பள்ளிகளையும் அரசு உடைமையாக்க வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் மக்களுக்கு இலவசமாக கொடுக்கும் பொருளை நிறுத்திவிட்டு அரசு செலவில் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அரசே தமிழக குடிமக்களின் செலவை ஏற்க முன்வர வேண்டும்.